நமது யூடியூப் ஃபேமிலி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பட்டர்ஃப்ளைல எலைட் V3 அப்படின்ற மாடல். இது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளை ஆன் பண்ணால் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணுறோம், மேனுவல் ப்ரெஸ் பண்ணியாச்சு, E4 எரர். இது சரியாக காட்ட முடியல, E4 எரர். இது மதர் போர்டுடைய டாப் வியூ. ஸ்லிம் போர்டு, ஹைட்டு கம்மியாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாடல் போர்டு இது. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். கஸ்டமர் எடுத்து வரும்போது என்ன கம்ப்ளைண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா ஒப்பிடுச்சு. இந்த இடத்துல உள்ள கெப்பாசிட்டர் நார்மலாக ஐஜிபிடி ஃபால்ட் ஆகிற மாதிரி ஐஜிபிடி ஃபால்ட் ஆகிடுச்சு. ஐஜிபிடி மாற்றியாச்சு, இந்த கெப்பாசிட்டரும் மாற்றியாச்சு. ஆனால் அவுட்புட் பார்த்திங்கன்னா E4 அப்படின்ற எரர் வந்துட்டு இருந்துருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நார்மலாக E4 எரர் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் சென்சார் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு இதையும் மாற்றி பார்த்தாச்சு. இந்த கெப்பாசிட்டர் மாற்றியாச்சு, இந்த கெப்பாசிட்டர் மாற்றியாச்சு. 1 2 3 இந்த டிரான்சிஸ்டர் 3ஐயும் மாற்றியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஐஜிபிடிக்கு கீழே ஒரு ஹீட் சென்சார் வரும் இல்லைங்களா, அதையும் மாற்றிட்டாங்க. இதுக்கப்புறம் இதில் மாற்றுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி இதை ஓரம் கட்டியாச்சு. கரெக்டாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் கிட்ட இந்த ஃபால்ட்டு பார்த்துருக்காரு. ஃபால்ட் எடுத்து வைக்கிறது, பார்க்குறது, முடியலன்னு எடுத்து வச்சுறது, மறுபடியும் எடுத்து வைக்கிறது, பார்க்குறது, முடியலன்னு எடுத்து வச்சுறது, இப்படியே இருந்திருக்கு. நம்மள்ட்ட எடுத்துகிட்டு வந்தப்போ சரி இது என்ன தான் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். என்ன கேட்டதுக்கு நான் நார்மலாக சொல்லுவேன் இல்லைங்களா, பேசிக் ஃபால்ட்டை சொல்லியாச்சு, பார்த்துட்டாரு, முடியல. ஆனால் இதில் என்ன கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரெஜிஸ்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த கலெக்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு ரெஜிஸ்டர் போட்டு சென்சிங்க்கு ஐசி கொண்டு போவான். அடுத்தது இந்த டெர்மினல் இதிலேருந்து ரெஜிஸ்டர் போட்டு இந்த பாயிண்ட்லேருந்து ஐசி கொண்டு போவாங்க. அதாவது காயிலுடைய ஒரு முனை இது, இன்னொரு முனை இது. இந்த ரெண்டு இடத்துலையும் வோல்ட்டு ஃபஸ்ட்டு கரெக்டாக வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கோம். நம்ம எப்பயுமே செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சுக்குவோம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். இங்கே செக் பண்ணல ஒன்று தான். வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 0.74. அடுத்தது இந்த ரெஜிஸ்டரை செக் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து வந்து இது ரெஜிஸ்டர் அவுட்டு 0.89. இந்த செக்ஷன் பிரச்சனை இல்லை, இது கரெக்டாக இருக்குது. சரி, நம்ம ஹீட் சென்சாருக்கு வரக்கூடிய வோல்ட்டு கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். காமன் கிரவுண்ட்லேருந்து இந்த சென்சாருக்கு வரக்கூடிய வோல்ட்டு 3.9 வோல்ட். இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வேல்யூ குறைஞ்சது அப்படின்னா நமக்கு சென்சார் ஷார்ட் இருக்குன்னு சொல்லலாம். வேல்யூவும் குறையல, அவங்க இன்னொரு சென்சாரையும் மாற்றி பார்த்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு 5 வோல்ட்டும் 18 வோல்ட்டும் கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 5 வோல்ட்டும் 8 வோல்ட்டும் கரெக்டாக வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். காமன் கிரவுண்டில் வச்சுருக்கேன், 18 வோல்ட் நமக்கு பிரச்சனை இல்லை, கரெக்டாக வருது.
அடுத்து 5 வோல்ட்டை செக் பண்ணிக்கலாம். 5 வோல்ட்டும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக இருக்குது, 4.92. அடுத்தது பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது மீட்டர் பரப்பை காமனாக வச்சுக்கிட்டு இந்த ப்ராசஸருக்கு வரக்கூடிய நம்ம ஏசி சென்சிங் வோல்ட் இருக்கு இல்லைங்களா, அதை செக் பண்ணணும். பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிரவுண்டு டு ரெஜிஸ்டர் ஒரு பாயிண்டில் அளந்தாச்சு, 1.04 வோல்ட் இருக்குது. அடுத்தது இந்த ரெஜிஸ்டர் அளக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 0 வோல்ட்டு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஏசி சென்சிங் செக்ஷன் வேலை செய்யலை. டாப் வியூலேருந்து பார்க்கும்போது இந்த ரெஜிஸ்டர் தூக்கி விட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தூக்கி விட்டாச்சு, இந்த ரெஜிஸ்டர் ஒரு சைடு தூக்கி விட்டாச்சு. இப்போ இந்த பாயிண்டில் தான் நமக்கு 1 வோல்ட் காட்டுச்சு. இருந்தாலும் இதோடைய வேல்யூ கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த ரெஜிஸ்டருடைய அவுட்டில் வோல்ட் காமிக்கலை, இதோடைய வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஹை வேல்யூ தான் இருக்குது. அடுத்தது இந்த ரெஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $820K, இதுவும் 820K. இப்போ நம்ம இந்த 2 ரெஜிஸ்டரும் செட்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 ரெஜிஸ்டரும் மாற்றியாச்சு. காமனாக கிரவுண்டில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த வோல்ட்டை மெஷர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா 0.84. அடுத்து இந்த இடத்துல வோல்ட் வராமல் இருந்துச்சு இல்லைங்களா, இந்த இடத்துல என்ன வோல்ட் வருது அப்படின்னு பார்த்துக்கலாம். இதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கனாலே இந்தமாரி ஃபால்ட் ரெடி பண்ணிடலாம். 3.09, அதாவது 3.1 வோல்ட் வருது. இப்போ நம்ம ஆன் பண்ணி என்ன எரர் வருது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போர்டை கனெக்ட் பண்ணியாச்சு. சப்ளை கொடுக்குறேன், ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு E4 எரர் வரல. பார்த்தீங்க அப்படின்னா E0 வந்துட்டுருக்கு. ஓகேங்களா, நமக்கு அந்த பிரச்சனை சரியாயிடுச்சு. நம்ம சேஞ்ச் பண்ணது இந்த ரெஜிஸ்டரும் இந்த ரெஜிஸ்டரும் தான். இப்போ பார்த்தீங்கன்னா சப்ளை கொடுத்தாச்சு. ஆன் பண்ணிவிட்டு மேனுவல் ப்ரெஸ் பண்ணால் ஓகே, நமக்கு அருமையாக ஹீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் இன்ட்ரெஸ்டான வீடியோவை நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம். நன்றி.